வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நோய்வாய்ப்பட்டு மனைவி இறந்துடுறாங்க. கணவன் மட்டும் தனியாக இருக்கார். அவர் சாப்பாட்டுக்கு தன்னுடைய 2 குழந்தைகள், கல்யாணமான 2 குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பையனும் வீட்லேயும் மாதம் இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம்னு இருந்தார். கொஞ்சம் 2வது பையன் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கான். முதல் பையன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கார். அப்படி இருக்கும்போது அங்கே சாப்பாடு இல்லைன்னொடனே அங்கே தான் போடணும். இருந்தாலும் அங்கே சாப்பாடு இல்லைன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பெரிய பையன் வீட்டுக்கு வருவார். அந்த பெரிய பையன் வீட்டில் 2 குழந்தைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன சின்ன குழந்தைங்க, ஒரு 6-7 வயசு 8 வயசில் ஒரு குழந்தைங்க. தாத்தா வந்த உடனே தாத்தாவை ரொம்ப ரொம்ப பாசமாக வாங்க தாத்தா வாங்க தாத்தான்னு வாஞ்சியோட கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது அவர் வருவார். போய் அப்பாவை பிடிச்சி அழைச்சிட்டு வருவாங்க. அந்த பெரியவரோட பையனை யாரா வந்திருக்காங்க யாராவது இல்லை வாங்க வாங்க வாங்கன்ட்டு இழுத்துட்டு வருவாங்க. இழுத்து வந்ததும் அப்பாவை பார்ப்பார். அப்பாவை பார்த்ததும் அவருடைய மனைவி அவங்க அப்பாவுக்கு சாப்பிட போகிறதுல அவங்கள அவ்வளோ விருப்பம் இல்லை. இருந்தாலும் மனைவியை பதிச்சிக்க முடியாது இல்லையா. உடனே சத்தம் போடுவார். ஏன்பா இந்த மாதம் அங்கே தானே சாப்பிடணும், நீ ஏன் இந்த மாதம் இங்கே வந்த, நீ அங்கேயே சாப்பிட வேண்டியதானே, ஏன் அங்கே நானே சாப்பாடு போடணுமா அப்படி இப்படின்ட்டு சத்தம் போடுவார். இன்னும் சாப்பாடே ஆக்கலான்டுவார். உடனே அந்த குழந்தை அப்பா சாப்பாடு ஆக்கிட்டாங்க, அம்மா கறி குழம்பு வச்சுருக்காங்க, சாப்பிட சொல்லணும். அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ இப்போது தாத்தா அப்புறமா சாப்பிட்டுக்குவார், நீ போப்பா போய் அங்கேயா சாப்பிடு அப்படின்ட்டு கடுமையாக பேசுவார். ஏன்னா உள்ள மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மனைவிக்காக அவர் கடுமையாக சத்தம் போட்டுவார். அப்படியே அவர் வருவார். வெளியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுவார். நம்ம எப்படிலாம் பிள்ளைங்கள வளர்த்தோம், எவ்வளோ சந்தோஷமாக வாழ வச்சவங்கள, இப்போ அவங்க இந்த மாதிரி இருக்காங்களேன்ட்டு மன வருத்தத்தோடு அப்படியே உட்காந்துட்ருப்பார். அந்த நேரத்தில் அந்த ஒரு பேர குழந்தை சாப்பாடு போட்டு ஒரு தட்டில் சாப்பாடும் ஒரு கிண்ணத்தில் வட்டாவில் கறி குழம்பும் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க, இருந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க, அதில் நீங்கள் எங்கள் அம்மா சாப்பாடு போடணுன்னா என் சாப்பாடு நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு அந்த குழந்தை அப்படியே கொடுத்துட்டு அப்புறம் அந்த கதையை குழந்தைய சொல்லும். அப்பா கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறாரு, அம்மா திட்டுவாங்கன்னு தான் பயப்படுறாருப்பா, இப்போ கூட அப்பா தான் அந்த சாப்பாடை போட்டு கொடுத்தாங்கன்ட்டு கொடுவோம். உடனே சரின்ட்டு கட்டி அணைச்சி பிடிச்சிட்டு அந்த பேர குழந்தை கொடுத்ததை சாப்பிடுவார். சாப்பிட்டு பார்ப்பார். அந்த நேரத்தில் அந்த பையன் ஓரமாக இருந்து பார்த்து ரசிப்பார். வாழ்க்கையில் பெற்றோர்களை பாதுகாக்கணும்னு பிள்ளைகள் ஆர்வமாக இருந்தால் கூட ஒரு சில பெண்கள் மருமகள்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க. அது அதே நிலை அவங்களுக்கு பின்னாடி வரணுன்றது தெரியல. இருந்தாலும் நம்ம எல்லா பெண்களும் இல்லை, ஒரு சில பெண்கள் அவங்கள ஏதோ ஒரு வேதனையில் அப்படி பண்ணிடுறாங்க. பட் நம்ம பொதுவாகவே நம்மளோட பெற்றோர்களை, நமக்கு வயது முதிர்ந்தவர்களை அவருடைய வயதான காலத்தில் எப்படியாவது அவங்கள காபந்து பண்ணணும், அவங்களுக்கு உண்டான உணவுகள் மற்ற எல்லா வித சௌகரியங்களும் பண்ணணுன்றது அந்த செய்யணுன்றதை பற்றிய இதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.